வணக்கம். ஒரு விமான நிலையத்துல இல்லாத ஒரு நாட்டிலிருந்து வந்ததா சொல்ற ஒருத்தரை நீங்க சந்திச்சா என்ன செய்வீங்க? சும்மா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கப்படாத மர்மத்தை தான் தோண்டி எடுக்க போறோம். இந்த கேஸ் ஃபைலுக்கு பேரு தாரெட் மர்மம். டோக்கியோ ஏர்போர்ட்ல மேப்லயே இல்லாத ஒரு நாட்டில இருந்து வந்ததா சொன்ன ஒரு மனிதரோட விசித்திரமான கதை இது. வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆழமா பார்ப்போம். சரியா, 1954 ஜூலை மாசம் டோக்கியோவோட ஹனேடா ஏர்போர்ட்ல எல்லாமே ரொம்ப சாதாரணமா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அங்க நடந்த ஒரு சின்ன பாஸ்போர்ட் செக் வரலாற்றோட பெரிய மர்மங்கள்ல ஒன்னா மாறும்னு அப்ப யாருக்குமே தெரியாது. இந்த டைம் லைனை கொஞ்சம் பாருங்களேன். மதியம் ஒரு சாதாரண பேசஞ்சரா வந்து இறங்குறாரு. ஆனா அடுத்த சில மணி நேரத்திலேயே விஷயம் ஒரு பெரிய செக்யூரிட்டி பிரச்சனையா மாறிடுது. என்னதான் அங்க நடந்திருக்கும்? சரி, அந்த ஆள் யாரு, எதுக்காக அவரை தடுத்து வச்சாங்க? வாங்க நம்ம கேஸ் ஃபைல்ல இருக்கிற ஆதாரங்களை ஒவ்வொன்றா அலசுவோம். அவர்கிட்ட இருந்த பாஸ்போர்ட், டிரைவிங் லைசென்ஸ், பணம்னு எல்லாமே அச்சு அசலா ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு பெரிய சிக்கல், அதுல இருந்த நாட்டின் பெயர் தாரட். அப்படி ஒரு நாடே உலகத்துல கிடையாது. அவர் ஒன்னும் குழம்பி போகல. பதிலுக்கு ரொம்ப கோவமா இருந்தாரு. உலக மேப் எடுத்து பிரான்சுக்கும் ஸ்பெயினுக்கும் நடுவுல இருக்கிற அண்டோராவை கை காட்டி அதுதான் தன்னோட தாய் நாடான தாரட்னு ரொம்ப ஆக்ரோஷமா வாதம் பண்ணிருக்காரு. இப்ப நாம பாக்குற மாதிரி இல்ல, நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரான்சுக்கும் ஸ்பெயினுக்கும் இடையில இருக்கிறது அண்டோராங்கிற சின்ன நாடு மட்டும்தான். இதுதாங்க இந்த கேஸோட முக்கியமான புள்ளி. ஒருவேளை அவர் சொல்றது உண்மையா இருந்தா அவர் நம்ம உலகத்தை சேர்ந்தவரே கிடையாது. புவியியலே வேற மாதிரி இருக்கிற ஒரு உலகத்திலிருந்து வந்திருக்கணும். அவரோட ரிப்போர்ட்ல என்ன எழுதியிருக்காங்கன்னா, என் நாடு 1000 வருஷமா இருக்கு, இந்த அண்டோரானா என்னன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்லியிருக்காரு. இது ஒரு பயங்கரமான நடிப்பா இல்ல அவர் நிஜமாவே அதை நம்புனாரா?